ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான ரொம்பவே ஹெல்த்தியான எல்லாருக்குமே பிடித்தமான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னியை வந்துட்டு தோசை கூட, இட்லி கூட, சப்பாத்தி கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, சூடான சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான தக்காளி சட்னி தான். எப்படி கம்மியான டைமில் ரொம்பவே டேஸ்ட்டாக செய்கிறேன்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுருங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ சட்னி செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது காஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போட்டு நீங்கள் சட்னி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. பெரிய வெங்காயம் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்மளுக்கு சட்னி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா வதங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கல் உப்போ சால்ட்டோ எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது ஒரு ஓரமாக நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். 3 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு லாஸ்ட்டில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள். லாஸ்ட்டில் வந்துட்டு இப்போ நம்ம கொத்தமல்லிலாம் கட் பண்ணி வச்சுருப்போம். நிறைய பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டே சேர்த்துடுவாங்க வெங்காயத்தோடைய. அப்படிலாம் சேர்க்கக்கூடாது. ஃபைனலாக இது மாதிரி தூவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கொத்தமல்லி வந்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்திங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு அது க்ரீனாக கொஞ்சமாக தக்காளி சட்னி கிடைக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அது வந்துட்டு ஆறிட்டு இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு அப்புறமாக்கி நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கிடையில் நம்ம வந்துட்டு ஒரு பேனில் திரும்பவும் கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிய வச்சிடலாம். நம்ம அரைச்ச சட்னியை வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு ஒரு வாட்டி கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான ரொம்பவே பர்ஃபெக்டான தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு. நம்ம வந்துட்டு இந்த தக்காளி சட்னியை நம்ம எது கூட சாப்பிட போகிறோம் அப்படின்னா தோசை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு தக்காளி வந்துட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வதக்கி தாளித்து ஊற்ற மாட்டாங்க. இப்படி தாளித்து நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு தோசை மாவு வந்துட்டு தண்ணி ஆகிட்டு நம்ம எப்படி தோசை ஊற்றுறது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க. நம்ம அரை பவுல் அளவுக்கு கொஞ்சமாக ரவா சேர்த்துட்டு அது கூட நம்ம தோசை ஊற்றினோன்னா ரொம்ப டேஸ்ட்டான ரவா தோசை நம்மளுக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள். ரவா ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாவே கிடைக்கும். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக மாவள்ளி போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான ரவா தோசையும் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. நம்ம செஞ்ச டேஸ்ட்டான தக்காளி சட்னி கூட தோசை வச்சு நம்ம எப்படி சாப்பிட போகிறோன்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டே ஆயில் விட்டுறக்கூடாது. லைட்டாக வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு ஃபைனலாக ஆயில் ஊற்றணும். ஆயில் அப்போ ஊற்றும்போது நம்மளுக்கு தோசை முறுவலாக கிடைக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட தோசையும் ரொம்ப முறுவலாக கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு இருக்கும். இந்த ரெசிபியோட சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு. நீங்கள் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.